ஆரம்பிக்கலாமா? ஒரு நிமிஷம். இல்லை, கேஷுவலாக சாதாரணமாக இருங்க. வேணாமா? வேணாம். சரி, ரோலிங். ஏய் நீ சொல்கிறா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னால் முடியாதுப்பா. ஐயா நீயா சொல்கிறா? ஐயா என்னால் முடியாதுப்பா. என்னங்கடா? கேமரா முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல. நான் என்ன போய் டிக்டாஃபோன் எடுத்துகிட்டு வரேன், வாய்ஸ் ரெக்கார்டிங் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல முதல் தடவை தான். சரிப்பா, என்ன சொல்லலாம்? நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, அதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பெரிய ரவுடி ஆகணும்னு ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் ஒரு நாடகம், பாஞ்சாலி சபதம். நான் திரௌபதி, துச்சாதனைய சேலையை உருவ, கிருஷ்ண சேலையை சரியா கொடுக்காம போக, நான் எல்லாத்துக்கும் முன்னாடியும் மேடையில் அன்றாயரோட நிற்கிறேன். உடனே அங்கிருந்த கௌரவிங்க என்னை பார்த்து ஓவரா சிரிக்க, நம்மளை பார்த்து பல்ல காட்டினா மட்டும் ஏற்றுக்கவே முடியாது. அப்போ வந்துச்சு என் உடம்புக்குள்ள ஒரு வெறி. மற்றவங்க நம்மளை பார்த்து பயந்து ஒதுங்கும் போது ஒரு கிக்கு வரும். அதை மட்டும் அனுபவிச்சிட்டோம், அவ்வளோதான். சூற போத அங்கே ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் எதுக்கு எடுத்தாலும் அடி, எவனை பார்த்தாலும் அடி. ஸ்கூல் பஞ்சாயத்து, காலேஜ் பஞ்சாயத்து, ஏரியா டாப் பஞ்சாயத்து. இந்த டாப்புக்காரனை அவன் அடித்தான், அவன் இவன் அடித்தான், நீ பெரியாளா நான் பெரியாளான்னு தூங்க கூட நேரம் இல்லாமல் அடித்தடி, பிரச்சனை, சண்டை அப்படின்னு ஒரு கட்டம் வரைக்கும் வாழ்க்கை பரபரன்னு ஜாலியாக போய்க்கிருந்துச்சு. மதுரை பழக முக்கால்வாசி பேர் இப்படி திரிகிறது காரணமே ஏதாவது ஒரு லவ் மேட்டர் தான் இருக்கும். எங்கள் லைஃப்பை இப்படி மாற்றி போட்டது இந்த பயிலோட லவ் மேட்டர் தான். நாங்கள் காலேஜ் படித்த காலத்துலலாம் ஏரியா விட்டு ஏரியா வந்து டைவ் அடிக்கிறது ஒரு போர்க்களத்துக்கு போகிற மாதிரி. அப்படி ஒரு நாள் இவர் அவன் டைவா கிட்ட கடலை வரைக்கும் அவள் ஏரியாவுக்கு போனப்ப அவளோட அண்ணங்காரையும் அவன் நோட் பண்ணிட்டேன். யாரா இவங்க? ஏய் இதுதான் வராங்க, சீக்கிரம் முடிச்சுக்கோ. மாப்பிள்ள கிளம்பலவா? பயந்து ஓட சொல்றியா? எதுடா அவங்க அண்ணன் மாலை போட்டு வரான்ல அவன் தான். ஏய் யாரா நீங்க? அன்னைக்கு பார்த்தல செயின் கொடுத்துக்கறீங்க நீங்க? ஆமாம். இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் தங்கச்சி சைட் அடிக்கதே வந்தான். ஒன்று மாதிரி வேணா திமுறை பேசினா விழுக்கிறதுக்கான வந்தான். இந்த ஏரியாவில் அந்த டயத்தில் பீக்கில் இருந்த ரவுடி பேர் தான் முருகன். நான் அதுக்கு முன்னாடி அவனை பார்த்துட்டு கூட கிடையாது. செயின் கொடுத்துக்கறீங்க, என் தங்கச்சி ரோட் விடுறாங்க, கேட்டா அடிக்க வராங்கடா. ஏய் இதேடா ஜெயந்திபுரமா? ஆமாம். உங்கள் ஏரியாலாம் பொண்ணுங்களே இல்லையா? எங்கள் ஏரியாலாம் பொண்ணுங்க இருக்காங்க, உங்கள் ஏரியாலாம் ஆம்பளைங்க இல்லைன்னு சொன்னாங்க. பெரிய ரவுடிய மத்தியில் என் பேர் அடிபட ஆரம்பிச்சது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான். முருகன் குரூப் கிட்ட எஸ்ஐ வச்சு சமரசம் பேசி அப்புறம் நான் மன்னிப்பு கேட்டு அப்போதைக்கு பிரச்சனை ஒழிட்டி விட்டாச்சு. ஆனால் அவன் முகத்தில் மார்க் போட்டேன்ல, கண்ணாடி பார்க்கும்போது ஏன் ஞாபகம் தானே வரும்? எங்க மாதிரி ஆளுங்களா பாம்பு மாதிரி. நீ தான் சேதுவா? முருக முகத்தில் கோடு போட்டிருக்க, பெரிய இவனா நீ? ஆட்டம் ஓவரா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சேது அது பண்ணா இது பண்ணான்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு, மௌனே ஒரு சாவு என் கையில் தான். பூஜியும் மோரக்கட்டை. சண்முக அண்ணாச்சியை பயிச்சுக்கிட்டு ஊரில் பிழைக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. அதான். ஏய் சீக்கிரம் வா. மாப்பிள்ள அடிச்சாங்களா? ஆமாம். முருகனியா? முருகனுங்களா? ஏன் சாவு உன் கையாலையா? சாவுடான்னு அதான் நான் செஞ்ச முதல் சம்பவம்.
ஆனால் சிறப்பான தரமான சம்பவம். ஒருத்தனுக்கு சம்பவம் தான் கெத்த, கொலை பண்ணாதான் அவன் பெரிய ரவுடி. என்ன பண்ணா, எப்படி பண்ணா, எத்தனை பண்ணா, இதை பொறுத்து தான் நமக்கு மரியாதை, வேல்யூ எல்லாம். ஒவ்வொரு கொலையும் ஒரு மெடல் வாங்குற மாதிரி. ஏய், இது ஒரு எத்தனைடா? நீ மட்டும் 18, நாங்கெல்லாம் சேர்ந்து பண்ணது 18, 4 மொத்தம் 48. 48. நேற்று உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து போட்டிருந்தோம்னா 50 போட்டதுக்கு ஊருக்குள்ள ஃப்ளெக்ஸ் சேர்த்து இருந்திருக்கலாம். தப்பிச்சிட்டீங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அவஞ்சாவுக்கு பழி வாங்க எங்கால் அவன் கொல்ல, இவஞ்சாவுக்கு பழி வாங்க அவங்கால நாங்க கொல்ல, பண்ண கொள்ளலாம் ஒல்ட்டி விட போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு காசு இருக்க, அப்புறம் இறைச்ச காசை சம்பாதிக்க கந்து வட்டி, ரியல் எஸ்டேட்டு, பழக்கடை மார்க்கெட் லீஸு, அரசியலன்னு இறங்க, அப்புறம் தொழில் பகைக்கு 4 பேர்த்த நாங்க கொல்ல, அந்த 4 பேர் எங்கள் கொல்லணும் தெரிய. இப்படியே போல போடுதுப்பா. ஒரு உயிரை எடுத்துட்டு தான் உள்ள வரும், உயிரை விட்டா தான் வெளியே போக முடியும். இதான் எங்க தொழில். ஏய், நம்ம வாழணும், செம்மையாக வாழ்தாண்டான்ற மாதிரி வாழணும், அவ்வளோதான். அதுக்கு தேவைன்னா எதையும் செய்யலாம், எவனையும் கொள்ளலாம், தப்பில்லை. தா எங்கள் எல்ஐசி. வேறு ஏதாவது? உங்கள் அப்பா அம்மா பற்றி? அப்பா மில்லு நடந்த ஒரு விபத்தில் டெத் ஆகிட்டாரு. கூட பிறந்ததில் ஒன்று அல்பாயுஸில் போச்சு. தா உட்காந்துருக்க, அதா என் அம்மா. இதுக்கு நான் செய்கிற தொழில் சுத்தமாக பிடிக்காது. தொழிலை விடலைன்னா பேச மாட்டேன்னு சொல்லிச்சு. 12 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிச்சு. இன்னை வரைக்கும் ஒரு வார்த்தை பேசலை. என் அம்மா இல்லை, பின்ன எப்படி இருக்கும்? வேற நீங்கள் பண்ண சம்பவத்திலேயே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்ஸு, கிட்னாப்ஸ், மர்டர்ஸ் அதெல்லாம் சொன்னீங்கன்னா படத்தில் சீனாக வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேய், எதடா சொல்லலாம்? விருதுநகர் படத்தில் தூக்கணும்ல, சொல்லுப்பா. எதடா சொல்கிறேன்? இந்த கமிஷன் பண்ணி கட்சி மோட்டிவ் நான் கூட சாமியார் உள்ள போயிட்டோம் இல்லையா? ரைட் ரைட் ரைட். அது 4 வெட்டு சாகவே இல்லை, சங்கில் ஒரே மீதி. சொல்கிறா, லாரி வச்சு ஏற்றி அனுப்பிச்சிட்டோம்ல. எல்லாம் சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டில் உரிச்சு இல்லையா? நான் கூட விட்டு ஒரே ஓட்டு ஓடிட்டேன். கட்ட பஞ்சாயத்து எங்களுக்கு எல்லாம் பெரிய வருமானம் வருதே இதில் தான். இதுக்கு முதலீட மற்றவங்களுக்கு எங்கள் மேலே இருக்கிற பயம். இப்போ சொல்லியா பிரச்சனை என்ன? ஏய் நிப்பாட்டு. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு ஒரு பேக்கேஜ். வெறும் சவுண்டை மட்டும் கொடுக்குறதுன்னா ஒரு பேக்கேஜ், அடியை போடுறதுன்னா ஒரு பேக்கேஜ், வெட்டு குத்துனா ஒரு பேக்கேஜ். நான் போறேன்னா ஒரு 10 லட்ச ரூபா, ராசுவா இருந்தா 5 லட்சம், செந்தில்னா ஒரு 3 லட்சம் போதும். இங்கேயா எப்படியா குடியாரோட மாப்பிள்ள கல்யாணி உலகத்தை குடிக்காதவன் கணக்கு போட்டா கம்மி தான்ப்பா. அதுக்காக சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு பிரிச்சு விட்றா, அத்து விடணும் எப்படிப்பா? சண்டே வலிச்சு. என்னடா சொன்ன? சுமாரா குடிச்சு குடிச்சு குடி கட்டிட்டு இருக்கா. 29, 30, 31, 32வது வெட்டு காட்ட முடியாத இடத்துல இருக்கு. இது அரை கொடுக்கு, இது முழு கொடுக்கு. முழு கொடுக்க வேற இது என்ன? வளர்ச்சி நிதி. எந்த கட்சிக்கு? ஜெயிக்க போற கட்சிக்கு.
சேதுனே பேட்டரி வந்துருச்சு 5 மினிட்ஸ். ஒரே பண்ணி கொடுத்தேன் தரமான சீன் ஓகேண்ணே. இங்க வந்து சாட்சி விளக்கண்ண சாரி யாரு? மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காப்புல ஆ. நம்ம சேதுகிற படம் பார்க்க போகிறாப்பி. ஆ? இப்போ கொஞ்ச நாள் நம்மோட சுற்றிட்டு இருக்காப்பி. நம்ம சேதுவை பத்தியா? ஆ நீங்க வெட்டினது குத்துனது இதெல்லாமா ஆமாம் ஆமாம். விளங்கிரு. ஐயே கையெழுத்து போடுறா. செத்தாலும் போட மாட்டேன். ஏங்க எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி மிரட்டிட்டு இருப்பீங்க? அதான் துப்பாக்கிலாம் வச்சிருக்கீங்கல்ல. துப்பாக்கிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, கம்பெனி ரூல்ஸ். மிரட்ட மட்டும் தாங்க. நான் ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்த்தேன். ஆ நீ கையெழுத்து போடுறதுக்கு எத்தனை வாய்ப்பு? வேணும்னு உன் விதி முடிவு செய்யட்டும். நீ கையெழுத்து போடுறதுக்கு எத்தனை வாய்ப்பு வேணும்னு உன் விதி முடிவு செய்யணும். போடா நீயும் ஐடியாவும்.